ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆவரேஜ் டாப்பிக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல் சம்ஸ்லாம் பார்க்கலாம். கொஷின் படிக்கிறேன். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 9 years. இஃப் த ஏஜ் ஆஃப் த டீச்சர் இஸ் ஆல்சோ ஆடட், தென் த ஏஜ் பிகம்ஸ் 10 years. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த டீச்சர்? ஓகே, என்ன சொல்கிறாங்க, அதாவது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் 9 years அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து அவங்களோட டீச்சர் ஏஜுமே ஆட் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து 10 இயர்ஸாக மாறிடுதாமா. அப்போ டீச்சரோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடு பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனா. ஸோ இப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வந்து 9 years அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடு பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஈக்குவல் டு ஆவரேஜா. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் தெரியும், டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும், பட் சம் ஆஃப் அப்சர்வேஷன் தெரியாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்போ சம் ஈக்குவல் டு நமக்கு ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 9 years. டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க? 30. அதாவது டீச்சர் இல்லாமல் வெறும் 30 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 9 years. ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் 30 ஈக்குவல் டு ஆவரேஜ் ஏஜ் வந்து 9. ஸோ அப்போ சம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, சம் ஆஃப் அப்சர்வேஷன் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா என்ன பண்ணிக்கலாம், 9 into 30. அப்போ என்ன ஆன்சர்? 9 3s நமக்கு என்னது 27 270 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 270 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, அதாவது அவங்க டீச்சரோட ஏஜையும் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் கிடைக்கிது, ஆவரேஜில் 10 years அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஸோ 30 ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜோட டீச்சரோட ஏஜையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆவரேஜ் ஆன்சர் கிடைக்குதுன்னா 10 years அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ நமக்கு அந்த வெறும் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கிது, 270. அவங்களோட சம் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 270. ஸோ 270 எடுத்தாச்சு. அதோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டீச்சரோட ஏஜையும் ஆட் பண்ணிக்கிறோம். டீச்சரோட ஏஜ் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. டிவைடு பை ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் 30 பேர், டீச்சர் ஒருத்தர். ஸோ 31 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், 10. ஸோ ஈக்குவல் டு 10. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 31 ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 270 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 310 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா டிவிஷன்னு. ஸோ ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணால் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ நமக்கு எக்ஸ், அதாவது டீச்சரோட ஏஜ் மட்டும் தெரியணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 310 minus 270. ஸோ நமக்கு x ஈக்குவல் டு 240. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இன்னொரு டைம் சொல்கிறேன். அதாவது 30 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 9 yearsன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க டீச்சரோட ஏஜையுமே ஆட் பண்ணும்போது, அதாவது 30 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒரு டீச்சர் எல்லாத்தோட டோட்டலான ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா 10 years அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. அப்படி கிடைச்சதுன்னா டீச்சரோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜோட ஃபார்முலா என்னது, சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் ஆவரேஜ். ஸோ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் 30 பேருன்னா தெரியும், பட் அவங்கள எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. 30 பேர்த்தோட இண்டிவிஜுவல் ஏஜுமே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம நியூமரேட்டர் சம் ஆஃப் அப்சர்வேஷனாகவே வச்சுக்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன தெரியுமா, 30 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 30 ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க 9 years. ஸோ 9 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன் மட்டும் கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், சம் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 30 வந்து ஈக்குவேஷனை கிராஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், சம் ஆஃப் அப்சர்வேஷனோட வேல்யூ மட்டும் கிடைக்குமா. ஸோ வந்துட்டு சம் ஈக்குவல் டு 9 into 30 இருந்தது 270 அப்படின்னு சொல்லி கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருந்தாங்க, டீச்சரோட ஏஜையுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆவரேஜ் கிடைக்கும், 10 years அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட சம் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 270, அதோட டீச்சரோட ஏஜையும் ஆட் பண்ணுறோம். டிவைடு பை
31 ஏன் போட்டிருக்கோம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் டோட்டலாக 30 ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டீச்சரையும் ஆட் பண்ணனால டோட்டலாக இப்போ 31 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஈக்குவல் டு 10. அதாவது மேலேயுமே சம் ஆஃப் அப்சர்வேஷனில் டீச்சரோட ஆட் பண்ணியாச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 30 பேர் ஆல்ரெடி இருக்காங்க, டீச்சரோட ஏஜையும் ஆட் பண்ணனால 31 ஆயிடுச்சு. ஈக்குவல் டு ஆவரேஜ் என்ன கொஷினில் கொடுத்துருந்தாங்க 10, ஸோ ஈக்குவல் டு 10 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸ் அதாவது டீச்சரோட ஏஜ் கிடைச்சிருமா? ஸோ சால்வ் பண்ணலாம் பாருங்க. 270 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 31 அந்த சைடு கிராஸ் பண்ணிச்சுன்னா 310 ஆயிருமா? நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், 270 இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா 310 மைனஸ் 270 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 40, அந்த டீச்சரோட ஏஜ் வந்து 40. When a man weighing 80 kg is replaced by another man in a group of 6 person, then average weight decreases by 3 kg. What is the weight of the new man? So question ஓட மீனிங் பார்க்கலாம். அதாவது இப்போ குரூப் ஆஃப் மென்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வெயிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு மென்னோட வெயிட் வந்து 80 கேஜி, அந்த ஒருத்தரை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஒரு 80 கேஜி இருக்க ஒரு மென்னை வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு மேனை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து என்ன ஆகுது, 3 கிலோ குறையுதாமா? அப்படி குறைஞ்சதுன்னா அந்த நியூ மேனோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்க. அதாவது ஒரு 6 பேர்த்தோட வெயிட்டை ஆவரேஜ் போடுறாங்க. அதாவது 6 பேர் இருக்காங்களா, 6 பேரோட வெயிட்டை ஆவரேஜ் போடுறாங்க. அப்படி ஆவரேஜ் போடும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த 6 பேர்ல ஒருத்தரோட வெயிட் வந்துட்டு 80 கேஜின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒருத்தரை அந்த குரூப்ல இருந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு புதுசா ஒரு ஆளை வந்து ஆட் பண்ணிடுறாங்க. அப்பயும் அப்போ 6 பேர் தான் இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் எடுத்துட்டு அதுக்கு மேலே இன்னொருத்தரை கொண்டு வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி மாற்றும் போது அவங்களோட வெயிட் என்ன ஆகுது, ஆவரேஜ் வெயிட் என்ன ஆகுது, 3 கிலோ குறையுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த புதுசாக மாற்றினாங்களா அந்த மேனோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுலேயுமே நமக்கு வந்து அந்த 6 பேர்த்தோட இண்டிவிஜுவல் வெயிட் வந்து தெரியாது, அதை ஒருத்தரோட வெயிட் மட்டும்தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 6 பேர்த்தோட சம் ஆஃப் ஃபார்முலா எழுதிக்கலாமா, சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஈக்குவல் டு நமக்கு ஆவரேஜ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சம் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோ 6 அது கொடுத்துருக்காங்களா, ஸோ ஈக்குவல் டு 6. அதுக்கு என்ன ஆவரேஜ் அப்படின்னும் சொல்லிட்டு அவங்க கொடுக்கவே இல்லை. அதாவது 6 பேர் இருக்காங்க, 6 பேர்த்தோட ஆவரேஜ் என்னன்னு கொடுக்கவே இல்லை. அந்த ஆவரேஜ் 3 கேஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் எவ்வளோன்னு கொடுக்கல, அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ அந்த 6 பேர்த்தோட வெயிட்டை ஆட் பண்ணால் மட்டும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா சம் ஈக்குவல் டு 6 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 6x. ஸோ அந்த 6 பேர்த்தோட வெயிட்டை ஆட் பண்ணோம்னா நமக்கு 6x அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி எழுதுறதுன்னு புரியுதா? அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 6 பேர்த்த ஆவரேஜ், அதாவது இந்த 6 பேர்த்தோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஈக்குவல் டு ஆவரேஜா. சம் ஆஃப் அப்சர்வேஷன் அவங்களோட இண்டிவிஜுவல் வெயிட் தெரியாது, ஸோ அதை நம்ம சம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். எத்தனை பேர் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எல்லாம் தெரியுமா, 6. ஸோ 6 ஈக்குவல் டு ஆவரேஜ் நமக்கு தெரியாது, கொடுக்கல. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. இப்போ சம் ஈக்குவல் டு நமக்கு என்ன பண்ணிக்கலாம், 6 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 6x. ஸோ அந்த 6 பேர்த்தோட வெயிட்டை மட்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 6x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, இந்த சம் அதாவது அந்த 6 பேர்த்த ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த சம்ல இருந்து 80 கேஜி இருக்க ஒருத்தரை நம்ம எடுத்துடுறோம். அதுக்கு பதிலாக இன்னொருத்தரை புதுசா ஒருத்தரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அந்த 80 கேஜி இருக்கவரை நம்ம எடுக்கிறோம்னா அப்போ மைனஸ் பண்றோம்னு அர்த்தமா. ஸோ அதாவது அந்த டோட்டலாக இருக்க சம்ல இருந்து 80 கேஜி இருக்க ஒரு ஆளை நம்ம எடுத்துடுறோம். அதுக்கு பதிலாக புதுசாக ஒருத்தரை ஆட் பண்ணுறோம். அவரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதோட ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு மைனஸ் ஆகும். அதாவது முன்னாடி இருந்த ஆவரேஜை விட 3 கிலோ குறையும்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்த ஆவரேஜ் என்ன, எக்ஸ்.
ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணிக்கலாம் 3 கிலோ குறைங்கனால எக்ஸ் மைனஸ் 3 இதை எப்படி எழுதிக்கணும் புரியுதா அதாவது இருக்கிற 6 பேரத்துல இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க 80 kg இருக்க ஒரு மென்னை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க எடுத்துடுறாங்க அதுக்கு மேலே புதுசாக ஒரு ஆள் ஆட் பண்ணுறாங்க ஸோ அந்த புதுசாக இருக்காத ஒயின்னு எடுத்துக்கிறோம் அதை ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு 3 கிலோ குறையுதுன்னு இருக்காங்க முன்னாடி இருந்த ஆவரேஜை விட முன்னாடி இருந்த ஆவரேஜ் எக்ஸு அதை விட 3 கிலோ குறையுது ஸோ எக்ஸ் மைனஸ் 3 இந்த ஃபார்மேட் எடுத்தாச்சா ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாமா சம் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 6x ஸோ 6x மைனஸ் 80 ப்ளஸ் ஒய் divided by 6 equal to x minus 3 ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா ஏன்னா சம்முக்கு மேலே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 6xன்னு கண்டுபிடிச்சோமா ஸோ 6x சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் டினாமினேட்டர் இருக்கிற 6 அந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு 6x மைனஸ் 80 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6 இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும் 6x 3 கூட மல்டிப்ளை பண்ணிச்சுன்னா 6 இன்ட்டு 3 நமக்கு என்னது 18 மைனஸ் 18 சொல்லி கிடச்சாச்சு இப்போ என்ன பண்ணுவோம் வேரியபிள்லாம் ஒன் சைடு நார்மலாக இருக்குது கான்ஸ்டன்ட் ஒன் சைடு எடுத்துகிட்டு போய் வைக்கலாமா ஸோ 6x இந்த 6x இந்த சைடு இருந்துச்சுன்னா மைனஸ் 6x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் இந்த 80 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 80 மைனஸ் 18 ஸோ 6x சேம் டேர்ம்னால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா கேன்சல் பண்ணால் மிச்சம் ஒய் மட்டும் இருக்கும் அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 80லேருந்து 18 போயிடுச்சு நமக்கு என்ன கிடைக்கும் 62 அப்போ அந்த புதுசாக ஆட் பண்ண தரோட வெயிட் எவ்வளோ 62 அவ்வளோதான் இதுவும் ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்